10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next property 7 parunga. If each element of a row or column of a determinant is expressed as sum of 2 or more terms, then the whole determinant is expressed as sum of 2 or more determinants. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. If each element of a row or column of a determinant, அதாவது ஒரு டிட்டர்மினண்ட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலமில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும், if each element of a row or column of a determinant is expressed as sum of 2 or more terms. அப்போ அந்த ஒரு காலம் இல்லைன்னா ஒரு ரோவில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் சூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபஸ்ட்டு காலமில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் எப்படி இருக்குது பாருங்கள், சம் ஆஃப் 2 டேர்ம்ஸாக இருக்கா. அது மாதிரி நம்ம எடுத்துக்கிற எந்த ரோ எந்த காலமாக இருந்தாலும் சம் ஆஃப் 2 or more terms, 2 terms மட்டும் கிடையாது, ஆர் more terms, 3 terms, 4 terms மாதிரி எவ்வளோ டேர்ம்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம். அந்த மாதிரி சம்மாக இருந்துச்சு அப்படின்னா தென் the whole determinant is expressed as sum of 2 or more determinants. அப்போ இந்த ஹோல் டிட்டர்மினண்ட் என்னவாகும் அப்படின்னா 2 or more determinants நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. புரியுதா பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், தட் இஸ் என்ன கொடுத்துட்டு பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு காலம் வந்து 2 வேல்யூஸோட சம்மாக இருக்கா. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரைட் சைடு அந்த டிட்டர்மினன்ட்ஸ் என்னவாகும் 2 டிட்டர்மினன்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். அதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். If each element of a row or column of a determinant is expressed as sum of 2 or more terms, then the whole determinant is expressed as sum of 2 or more determinants. பாருங்க, இப்போ இங்கே 2 termsனா அது 2 determinants. இங்கே சப்போஸ் 3 termஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருந்தா 3 determinants, 4னா 4 determinants. அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2 or more terms, then the whole determinant is expressed as sum of 2 or more determinants. பாருங்க, தட் இஸ் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஒரு டிட்டர்மினன்ட் எடுத்துக்கிறோம் பாருங்கள். அப்போ இந்த 3/3 எடுத்துக்கிற நம்ம டிட்டர்மினன்ட்டில் அந்த ஃபஸ்ட்டு காலம் பாருங்கள், A1 + M1, A2 + M2, A3 + M3. அப்போ இதில் சம் ஆஃப் 2 டேர்ம்ஸாக இருக்கா. செகண்ட் காலம் என்ன, B1, B2, B3. தேர்ட் காலம் பாருங்கள், C1, C2, C3. அப்போ இது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் ஆகும்னு சொல்கிறாங்கன்னா பாருங்கள், அப்போ ஃபஸ்ட்டு காலம் ஃபுல்லாக என்ன இருக்குது, 2 டேர்ம்ஸோட சம்மு இஸ் ஈக்குவல் டு, அப்போ சம் ஆஃப் 2 டிட்டர்மினன்ட்ஸாக வரும். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் பாருங்கள், A1, A2, A3, B1, B2, B3, C1, C2, C3 ப்ளஸ் செகண்ட் டிட்டர்மினன்ட் என்ன, M1, M2, M3, அப்புறம் B1, B2, B3, C1, C2, C3. இதான் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். அப்போ பாருங்கள், இஃப் ப்ராப்பர்ட்டி பாரு மறுபடியும், இஃப் ஈச் எலமெண்ட் ஆஃப் எ ரோ ஆர் காலம் ஆஃப் எ டிட்டர்மினன்ட் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் as சம் ஆஃப் 2 or more terms, then the whole determinant is expressed as sum of 2 or more determinants. இப்போ நம்ம இங்கே தட் இஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்குற அந்த டிட்டர்மினன்ட் தான் எடுத்து நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். பாருங்கள், அதில் ப்ரூஃப் பாருங்கள், டேக் LHS. இப்போ கொடுத்துருக்குற அந்த ப்ரூஃபில் லெஃப்ட் சைடு என்ன பாருங்கள், A1 ப்ளஸ் அந்த ஃபஸ்ட்டு காலம் மட்டும் சமேஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸாக இருக்க பாருங்கள், A1 + M1, A2 + M2, A3 + M3. செகண்ட் காலம் என்ன, B1, B2, B3. தேர்ட் காலம் C1, C2, C3. இப்போ இதை அப்படியே என்ன பண்ண போகிறோம், அப்படியே ஜஸ்ட்டு ஒரு டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் தான். டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் நம்ம என்ன பார்த்துருப்போம், எந்த ரோ எந்த காலம் வச்சு வேணுமோ நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலான்னு படிச்சிருப்போம். இது வரைக்கும் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்போம். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு காலத்தில் ஆட் பண்ணியிருக்கனால ஃபஸ்ட்டு காலம் யூஸ் பண்ணி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு காலம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு காலம் அப்படிங்கும்போது இது என்ன வரும், இந்த டேர்ம் இது வந்து நமக்கு A11, அதாவது ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ ப்ளஸ் வருமா. இது என்னது, செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ A21. அப்போ இந்த டேர்ம் மைனஸ், ஏன்னா A21 அப்படிங்கும்போது அதை ஆட் பண்ணால் 2 + 1 3 ஆட் நம்பர், அப்போ என்ன வரும், மைனஸ்ன்னு பார்த்துருக்கோமா. அடுத்து பார்த்தோன்னா என்ன வரும் பாருங்கள், அதே போல் தேர்ட் காலம் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், அப்போ 3 + 1 4 ஈவன் நம்பர், ஸோ பாசிட்டிவ். இல்லைன்னா நீ ஆல்டர்னேட்டிவாக சைன் ஞாபகம் வச்சுனாலே போதும். பாருங்கள், இது ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், இங்கே என்ன வரும் மைனஸ், அப்புறம் இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ், இங்கே என்ன வந்துடும் ப்ளஸ்.
அப்புறம் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். அப்புறம் நம்ம இதை சூஸ் பண்ணும்போது இங்கே என்ன இருக்கும், இந்த டேர்ம் ப்ளஸ்ஸு, செகண்ட் டேர்ம் மைனஸு, தேர்ட் டேர்ம் ப்ளஸ். அப்போ இந்த ஃபஸ்ட்டு காலத்தை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், இந்த டிட்டர்மினண்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். நம்ம எந்த காலம் எந்த ரோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது ஃபஸ்ட்டு காலம் அப்படி 2 டேர்ம்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கனால அந்த ஃபஸ்ட்டு காலம் வச்சு இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அப்போ என்ன வரீங்க, A1 + M1. ஃபஸ்ட்டு காலம் என்ன பண்ணுவோம், இது ப்ளஸ்ஸா, அப்போ ப்ளஸ் A1 + M1 இன்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அந்த எந்த நம்பர் எடுத்துக்கிறோமோ அந்த நம்பர் ரிப்ளேஸ் ஆகிருக்கிற ரோவையும் விட்டுறணும், காலமும் விட்டுணுமா. அப்போ ஃபஸ்ட்டு ரோவையும் ஃபஸ்ட்டு காலத்தையும் விட்டுட்டோன்னா அப்போ இங்கே ஒரு 2/2 வருமா. அப்போ இதோட எக்ஸ்பென்ஷன் பாருங்கள், B2C3. இதை மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பண்ணுவோமா. ஸோ இப்போ B2C3 - B3C2 பாருங்கள். அப்போ A1 + M1 இன்ட்டு அந்த ரோ அந்த காலம் எலிமினேட் பண்ண வரும் B2C3 - B3C2. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், சைன் சேஞ்ச் பண்ணிக்கணுமா. ஸோ மைனஸ் ஆஃப் A2 + M2 இன்ட்டு மைனஸ் ஆஃப் A2 + M2. அப்போ A2 + M2 பிளேஸ் ஆகிருக்கிற ரோவையும் காலம் விட்டுட்டா இந்த டிட்டர்மினன்ட் என்ன பாருங்கள், B1C3 மைனஸ் சைன் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா ஒரு மைனஸ் B3C1. நெக்ஸ்ட் என்னது, ப்ளஸ் A3 + M3 இன்ட்டு இப்போ A3 + M3 பிளேஸ் ஆகிருக்கிற ரோவை காலம் விட்டுட்டு என்ன வந்துடும், இந்த டிட்டர்மினன்ட் என்ன வரும், B1C2 - B2C1. பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு காலம் வச்சு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ இந்த டேர்ம் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் அந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இது என்ன பண்ணுற, மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு ஃபஸ்ட்டு A1 மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்புறம் M1 A1 மல்டிப்ளை பண்ண வரும் A1. அது செப்பரேட்டாக சிங்கிள் டேர்ம்ஸாக இருக்கும், அப்படி 2 டேர்ம்ஸை சேர்த்து எடுத்துக்கிறேன். அப்போ இந்த டேர்ம் என்ன பண்ணுறேன், A1 மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும், A1 இன்ட்டு B2C3 - B3C2. அடுத்து இங்கே M1 வரும், அதை செப்பரேட்டாக அடுத்து போட்டுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அதாவது இது A1 மல்டிப்ளை பண்ணுற டேர்ம், இது -A2 மல்டிப்ளை பண்ணுற டேர்ம், அடுத்தது A3, அடுத்தது M1 M2 M3 அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறேன். அப்போ என்ன வரும் பாரு, ஃபஸ்ட்டு A1 இன்ட்டு என்ன வரும், B2C3 - B3C2. நெக்ஸ்ட்டு மைனஸ் A2 இன்ட்டு இங்கே என்ன இருக்கும், B1C3 - B3C1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் A3 இன்ட்டு என்ன ஒரு B1C2 - B2C1. அதே போல் ப்ளஸ் அப்புறம் A1 இங்கே A1 A2 A3 முடிஞ்சது. அப்புறம் அடுத்து என்ன இருக்குது, இங்கே M1 M2 M3. அப்போ என்ன ஒரு ப்ளஸ் M1 இன்ட்டு என்ன வந்துடும், B2C3 - B3C2. நெக்ஸ்ட்டு மைனஸ் M2 இன்ட்டு B1C3 - B3C1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் M3 இன்ட்டு என்ன வந்துடும் பாருங்கள், B1C2 - B2C1. ஓகேவா. அப்போ ஈக்குவல் இது எதோட எக்ஸ்பென்ஷன் பாருங்கள், நமக்கு இந்த A1 இப்போ A1 இன்ட்டு அப்படின்னா அப்போ A1 நமக்கு எப்படி இருந்திருக்கும், ஃபஸ்ட்டு காலமில் ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்குமா. அடுத்து அப்போ A1 இன்ட்டு அப்போ அந்த ரோவையும் அந்த காலமும் விட்டுட்டுனா இங்கே என்ன வந்திருக்கும், B2C3. அப்போ கண்டிப்பாக இங்கே B2 இங்கே C3 வந்ததுன்னா நம்ம B2C3 எழுதுவோம். அதே போல் -B3C2னா இங்கே என்ன இருக்கும், B3 இருந்திருக்கும், இங்கே C2 இருக்கும் பாருங்கள். இப்போ A1 இன்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ண பாருங்கள், B2C3 - B3C2 நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்க டேர்முக்கு டிட்டர்மினன்ட் எழுதுகிறோம். ஓகேவா. அப்போ A1 இன்ட்டு அப்போ A1 இருக்கிற ரோவையும் A1 இருக்கிற காலம் விட்டுட்டோன்னா அப்போ B2 B3 வரும். அடுத்தது என்ன வரும், C2 C3. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதே போல் -A2 இன்ட்டு நம்ம ஏன்னா இது காலம் வச்சு தானே எக்ஸ்பேண்ட் பண்ணோம், அதனால் A2 காலமில் போட்டுக்கிறோம், ஃபஸ்ட்டு காலமில் எடுத்துக்கிறோம். அப்போ என்ன வந்துடும், A2 இன்ட்டு அப்போ A2 இருக்கிற ரோவையும் காலம் விட்டான வரும், இங்கே B1 இருக்குது, இங்கே நமக்கு B1 வந்துடும், இங்கே C3 மைனஸ் இங்கே B3 இருக்கும், இங்கே என்ன இருக்கும் C1. அதே போல் ப்ளஸ் A3 இன்ட்டு அடுத்து லாஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் போட்டுக்கிறேன். அப்போ A3 இன்ட்டு அதே போல் இந்த ரோ இந்த காலம் விட்டால் பாருங்கள் B1C2 - B2C1. இதை வச்சு எழுதினாவே தெரிஞ்சிடும், ஒரு டேர்முக்கு எழுதினாவே ரிமைனிங் டேர்ம் அதுவாகவே வந்து ஃபில் ஆகிடும். ஓகேவா. அடுத்து ப்ளஸ் அதே போல் இது பாருங்கள் M1 இன்ட்டு அப்போ M1 வந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் இருக்குமா, ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக இருந்திருக்கும். M1 இன்ட்டு அப்போ M1 இருக்கிற ரோவையும் காலம் விட்டுட்டா ரிமைனிங்கோட டிட்டர்மினன்ட் தானே இது. அப்போ இங்கே இருக்கும் B2C3. அப்போ இங்கே B2 இருந்திருக்கும், இங்கே C3 மைனஸ் இங்கே B3 இங்கே C2. ஏன்னா மாற்றி போட்டிங்கன்னா இங்கே B மாறிடும், அதனால் இங்கே B3 போட்டு இங்கே C2 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு -M2 இன்ட்டு பாரு இந்த ரோவை இந்த காலம் விட்டான வரும் B1C3 மைனஸ் இங்கே என்ன வந்துடும் B3C1. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் M3 இன்ட்டு காலமில் தான் போடுறோம். அப்போ இந்த M3 இருக்கிற ரோவையும் காலம் விட்டால் B1C2 - B2C1 இங்கே வந்துடும். ஓகேவா. அப்போ பாருங்கள் A1 B1 டிட்டர்மினன்ட் A1 B1 C1 A2 B2 C2 A3 B3 C3 ப்ளஸ் M1 B1 C1 M2 B2 C2 M3 B3 C3. பாருங்கள் இப்போ ரைட் சைடு வந்துருச்சா, இப்போ ஈக்குவல் டு RHS. பாருங்கள் அப்போ நம்ம ஃபஸ்ட்டு காலமில் சம் ஆஃப் 2 டேர்ம்ஸாக எழுதியிருக்கிறது என்னவாகுது, 2 டிட்டர்மினண்ட்டாக நமக்கு இங்கே எக்ஸ்பிரஸ் ஆகி அப்படி வருங்கிறது தான் இந்த ப்ராப்பர்ட்டி 7. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி 8 பாருங்கள். இஃப் டு ஈச் எலமெண்ட் ஆஃப் எனி ரோ
or column of a determinant, the equi-multiples of the corresponding entries of one or more rows or columns are added or subtracted, then the value of the determinant remains unchanged. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது ஒரு டிட்டர்மினண்ட்டில் ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலம் பாருங்கள், இஃப் அதாவது இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் பாருங்கள், இஃப் to each element of any row or column of a determinant, the equi-multiples of the corresponding entries of ஒன் ஆர் மோர் ரோஸ் ஆர் காலம்ஸ். இப்போ ரிமைனிங் இருக்கும் இல்லையா, இப்போ நம்ம ஒரு ரோ சூஸ் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு 3/3 எடுக்கிறோம் அப்படின்னா இப்படி ஒரு ரோ ஃபஸ்ட் ரோ மட்டும் சூஸ் பண்ணிட்டா ரிமைனிங் செகண்ட் ரோ தேர்ட் ரோ இருக்கும் இல்லையா, அந்த ரிமைனிங் பாருங்கள், அந்த கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஆஃப் ஒன் ஆர் மோர் ரோஸ், ரிமைனிங் இருக்கிற அந்த 2 ரோஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ்னால் இங்கே ஃபஸ்ட் என்ட்ரினா இங்கே ஃபஸ்ட் என்ட்ரி, அப்போ சேம் என்ன பண்ணுற பாருங்கள் ஈக்வி மல்டிபிள்ஸ் ஒரே மாதிரி கான்ஸ்டண்டால் நம்ம என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம், இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபஸ்ட் ரோவை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே வச்சுக்கிட்டு இந்த செகண்ட் ரோவை பியாலையும் தேர்ட் ரோவை கியூவாலையும் மல்டிப்ளை பண்ணி ஃபஸ்ட் ரோவோட வச்சு ஆட் பண்ணுறோம். அதான் இங்கே சொல்லிக்க மாதிரி இப்போ இங்கே ஈச் எலமெண்ட் ஆஃப் எனி ரோ ஆர் காலம் ஆஃப் ஏ டிட்டர்மினன்ட், அப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபஸ்ட்டு ரோ இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட் ரோ அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரோவை ஒரு எலமெண்டாலையும் தேர்ட் ரோ ஒரு எலமெண்டாலையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆட் பண்ணி எழுதும்போது என்னவாகும்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு சேஞ்ச் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. பாருங்கள், இஃப் to each element of any row or column of a determinant, the equi-multiples of the corresponding entries of one or more rows or columns are added or subtracted, then the value of the determinant remains unchanged. இதோட ப்ரூஃப் பாருங்கள், இந்த ப்ரூஃப்க்கு வந்து ஒரு டிட்டர்மினன்ட் நம்ம எடுத்துக்கிறோம் பாருங்கள். லெட் டிட்டர்மினன்ட் A1 ஈக்குவல் டு பாருங்கள் A1 B1 C1, ஃபஸ்ட் ரோவில் A1 B1 C1, செகண்ட் ரோ A2 B2 C2, தேர்ட் ரோ பாருங்கள் A3 B3 C3. இப்போ நம்ம இன்னொரு டிட்டர்மினன்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மினன்ட் A1 எடுத்துக்கிறோம். அப்போ இதில் வந்து சொன்ன கண்டிஷனை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்போ டிட்டர்மினன்ட் A1 எப்படி எழுதுகிற பாருங்கள், ஃபஸ்ட் ரோ இருக்கா அதை அப்படியே வச்சுட்டு செகண்ட் ரோவை P-ஆலையும் தேர்ட் ரோவை Q-ஆலையும் மல்டிப்ளை பண்ணி அதை ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற எலமெண்ட்ஸோட ஆட் பண்ணி ஃபஸ்ட் ரோவில் நம்ம எழுதிக்கிறோம். பாருங்கள் இந்த சைடில் எழுதிக்க பாருங்கள், இது பார்த்தா புரியும். R1 இம்ப்ளைஸ் R1 எப்படி எழுதுகிற பாருங்கள் R1 ப்ளஸ் R2 ஃபுல்லாக P-ஆலையும் R3 ஃபுல்லாக Q-ஆலையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி R1 எழுதுகிறோம். பாருங்கள் R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் PR2 ப்ளஸ் QR3. அப்போ என்ன வரும் பாருங்கள், இங்கே R1 இருக்கிறது என்ன A1 ப்ளஸ் PR2. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த R2 என்ன பண்ணுற P-ஆல் மல்டிப்ளை பண்ணுற, அப்போ இங்கே என்ன வரும் PA2 ப்ளஸ் Q இன்ட்டு R3. Q இன்ட்டு R3னா இப்போ இங்கே என்ன இருக்குது A3, அப்போ Q இன்ட்டு A3. இப்போ கரஸ்பாண்டிங் அப்படின்னா என்ன மீனிங், நம்ம ஃபஸ்ட் ரோ எடுத்துவிட்டு அப்படி ஃபஸ்ட்டு காலமில் இருக்குன்னா இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி இந்த டைம் இந்த ஃபஸ்ட்டு டேர்மாக எழுதணும். அடுத்து செகண்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி செகண்ட் டேர்ம், அடுத்து தேர்ட் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் டேர்ம், அப்படியே ஆட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ என்ன வரும், இங்கே A1 ப்ளஸ் PA2 ப்ளஸ் QA3ன்னு கிடச்சிருமா. அடுத்து பாருங்கள் அதே போல் செகண்ட் பாருங்கள் B1 ப்ளஸ் செகண்ட் ரோவை என்ன பண்ணுற P-ஆலையும் தேர்ட் ரோவை Q-ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும் P1 ப்ளஸ் PA2 ப்ளஸ் QA3. அடுத்து பாருங்கள் என்ன வந்துடும் C1 ப்ளஸ் PC2 ப்ளஸ் QC3, C1 ப்ளஸ் PC2 ப்ளஸ் QC3. இதுதான் நமக்கு அந்த சேஞ்சஸ் பண்ணி வர ஃபஸ்ட்டு ரோ. பாருங்கள் A1 செகண்ட் ரோவை P-ஆல் மல்டிப்ளை பண்ணுற, தேர்ட் ரோவை Q-ஆல் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ A1 ப்ளஸ் PA2 ப்ளஸ் QA3. அடுத்து பார்த்தீங்கன்னா B1 ப்ளஸ் PA2 ப்ளஸ் QB3. அடுத்து C1 ப்ளஸ் PC2 ப்ளஸ் QC3. செகண்ட் அண்ட் தேர்டோட எந்த சேஞ்சஸ்லாம் அது அப்படியே எழுதிக்கிறப்ப A2 B2 C2 A3 B3 C3. ஓகேவா, இப்போ என்னவாகும் நமக்கு அந்த ப்ராப்பர்ட்டி 7ல் பார்த்த மாதிரி எனி ரோ எனி காலம் வந்து சம் ஆஃப் 2 ஆர் மோர் டேர்ம்ஸாக இருந்துச்சுன்னா அதை 2 ஆர் மோர் டிட்டர்மினண்ட்டாக எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி 7 படி இது என்னவாகும் பாருங்கள், 3 டேர்ம்ஸ் ஆட் ஆகிருக்கனால இது 3 டிட்டர்மினண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் என்ன பாருங்கள் A1 ஃபஸ்ட்டு டேர்ம் A1, அடுத்து என்ன வரும் B1 C1 வந்துருமா, A1 B1 C1. இங்கே என்ன இருக்கும் A2 B2 C2 A3 B3 C3 ப்ளஸ் அடுத்த டைம் என்ன PA2, அப்போ PA2 அடுத்த டைம் என்ன இங்கே PB2 அடுத்த டைம் என்ன இங்கே BC2. ஓகேவா, அப்போ PA2 PB2 PC2 வந்துருமா. அப்போ அடுத்து என்ன வந்துடும் A2 B2 C2 A3 B3 C3, அது செகண்ட் டிட்டர்மினன்ட் ப்ளஸ் அடுத்து தேர்ட் டைம் என்ன QA3. அப்போ அதை வச்சு வந்துடுமா QA3 QB3 QC3. அடுத்து A2 B2 C2 A3 B3 C3. பாருங்கள், அப்போ இந்த
ஃபஸ்ட் ரோ வந்து சம் ஆஃப் 3 டேர்ம்ஸாக இருக்கனால இது 3 டிட்டர்மினண்டாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிரும். அது யூஸிங் பை ப்ராப்பர்ட்டி 7. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்போ இது என்னது நமக்கு டிட்டர்மினன்ட் ஏவா தானே கிவன், நம்ம எடுத்துக்கிட்ட டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஏ ப்ளஸ் இப்போ நமக்கு நம்ம ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்துருக்கோம், அதாவது எனி ரோ ஆர் எனி காலமில் ஒரு நம்பருக்கு மல்டிப்ளை ஆகிருக்கும்போது, ஒரு கான்ஸ்டன்ட் காமனாக மல்டிப்ளை இருக்கும்போது அதில் டிட்டர்மினன்ட் அவுட் சைடு எடுத்துக்கலாம் இல்லையா. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோலேருந்து பி அவுட் சைடு எடுத்துக்கலாம். அப்போ பி இன்ட்டு இங்கே என்ன வரும், A2 B2 C2. செகண்ட் ரோ A2 B2 C2. தேர்ட் ரோ என்ன, A3 B3 C3 ப்ளஸ் அதே போல் பாருங்கள் இந்த தேர்ட் டிட்டர்மினன்ட் பாருங்கள், அந்த ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக என்ன இருக்குது, க்யூவால் மல்டிப்ளை இருக்கா. அப்போ க்யூவை காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன வரும், க்யூ இன்ட்டு A3 B3 C3 A2 B2 C2 A3 B3 C3ன்னு கிடச்சிடுமா. இது வந்து நமக்கு ப்ராப்பர்ட்டி 4 தான். ப்ராப்பர்ட்டி 4ல் இந்த மாதிரி எனி ரோ எனி காலமில் ஒரு டேர்ம் கான்ஸ்டன்ட் தான் அவுட் சைடு எடுத்துக்கலாம்னு சொல்லி பார்த்துருப்பாங்க தான் பை ப்ராப்பர்ட்டி 4. இப்போ பாருங்கள் இதோட வேல்யூ டிட்டர்மினன்ட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏன் இந்த டிட்டர்மினன்ட் நம்ம 0ன்னு சொல்கிறோம் பாருங்கள், ஏன்னா எனி 2 ரோஸ் ஆர் எனி 2 காலம்ஸ் வந்து நமக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ நமக்கு என்ன ஆகிடும், 0 ஆகிடுமா. அப்போ இதில் ஃபஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் நமக்கு சேமாக இருக்கு இல்லையா, அதனால் அதோட ஆன்சர் என்ன ஆகிடும், 0. ஸோ அப்போ பி இன்ட்டு 0 ப்ளஸ் க்யூ இன்ட்டு இதில் பாருங்கள் ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் ஈக்குவலாக இருக்கும், R1 R3 நமக்கு ஈக்குவல்னால இதோட ஆன்சர் என்னவாயிடும், 0. நமக்கு ப்ரொபோஷனாக இருந்தாலும் 0 தான், ஈக்குவலாக இருந்தாலும் 0 தான். அப்போ q இன்ட்டு 0ன்னு கிடைக்குமா பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு 0 ப்ளஸ் q இன்ட்டு 0. அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, இது 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏன்னு கிடச்சிருமா. ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் A1 ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ. ஏன்னா டிட்டர்மினன்ட் A1 அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் ரோவில் என்ன பண்ணியிருக்கோம், R1 இம்ப்ளைஸ், அதான் செகண்ட் ரோவை P ஆலையும் தேர்ட் ரோவை Q ஆலையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதியிருக்கிறது ஃபஸ்ட் ரோ, அதுதான் டிட்டர்மினன்ட் A1. அது எதுக்கு ஈக்குவலாக கிடச்சிது பாருங்கள், நமக்கு டிட்டர்மினன்ட் ஏக்கே ஈக்குவலாக கிடச்சிது. அதான் இந்த ப்ராப்பர்ட்டி 8ல் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு ரோ இல்லைன்னா ஒரு காலமில் இருக்கிற ஒரு எலமெண்ட் அப்படியே வச்சுட்டு ரிமைனிங் ரோ ஆர் காலமில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டையும் சேம் கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி எழுதுனா நமக்கு ஆன்சராக வர டிட்டர்மினன்ட் வேல்யூ அன்சேஞ்சு, சேஞ்ச் ஆகாமல் அதே தான் வரும் அப்படிங்கிறதான் இந்த ப்ராப்பர்ட்டி 8. இப்போ இதை யூஸ் பண்ணி வர சம்ஸ் எடுத்து பாருங்கள், பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7.19 பாருங்கள். எக்ஸாம்பிள் 7.19 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் the determinants show that determinant B equal to 2 into determinant of A. வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னா இங்கே என்ன மீனிங், நம்ம நார்மலாக இப்போ டிட்டர்மினன்ட் இப்போ இதில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பார்த்தோம் இல்லையா, அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் முன்னாடி பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட் ரோ ஆர் ஃபஸ்ட்டு காலம் இல்லை செகண்ட் ரோ ஏதோ ஒரு ரோ ஒரு காலம் வச்சு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மெத்தட் யூஸ் பண்ணாமல், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் த டிட்டர்மினன்ட்ஸ் ஷோ தட் டிட்டர்மினன்ட் B ஈக்குவல் டு 2 into determinant of Aன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். வித்தவுட் எக்ஸ்பேண்டிங் த டிட்டர்மினன்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பிங்கிறது என்ன மேட்ரிக்ஸ், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸும் ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸும் கொடுத்துட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் பாருங்கள், டிட்டர்மினன்ட் B ஈக்குவல் டு 2 into determinant of Aன்னு கொண்டு வரணும். ஓகேவா. இப்போ நமக்கு இப்போ டிட்டர்மினன்ட் B எடுத்து அதை தான் நம்ம டெரைவ் பண்ணி 2 into determinant of Aன்னு கொண்டு வர போகிறோம். இங்கே B என்ன பாருங்கள், மேட்ரிக்ஸ் பாருங்கள், B plus A C, C plus A, A plus B, C plus A, A plus B, B plus C, A plus B, B plus C, C plus A. இதுக்கு அப்படியே டிட்டர்மினன்ட் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ டிட்டர்மினன்ட் B ஈக்குவல் இந்த மாதிரி கிடச்சிருமா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதில் நமக்கு, ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த டிட்டர்மினன்ட் ஏ கொண்டு வரணும். அப்போ கண்டிப்பாக இங்கே ஏங்கிற டேர்ம் வேணும் இல்லையா, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் ஜஸ்ட் அப்படியே ஏவை ஆட் பண்ணாமல் நம்ம இந்த 3 ரோவையும் ஆட் பண்ணி, அதாவது R1 R2 R3 இது 3ஐயும் ஆட் பண்ணி R1லேயே கொண்டு வந்து எழுதுகிறோம் பாருங்கள். R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 பாருங்கள். R1 இம்ப்ளைஸ் R1 என்ன பண்ணுறோம், R1 R2 R3 அந்த 3 ரோஸையும் ஆட் பண்ணி R1லேயே எழுதுகிறோம். அப்போ என்ன ஒரு இதை ஆட் பண்ணால் பாருங்கள், B ப்ளஸ் C ப்ளஸ் C ப்ளஸ் A ப்ளஸ் A ப்ளஸ் பின்னு கிடைக்குமா. அப்போ என்ன இருக்கும், 2A இருக்கும், 2B இருக்கும், 2C இருக்கும் பாருங்கள். 2A 2B 2C அதில் வந்து ஒரு 2வை காமனாக எடுத்துருங்க. அப்போ என்ன ஒரு 2 into A ப்ளஸ் B ப்ளஸ் சின்னு கிடைக்குமா பாருங்கள். இந்த அதாவது R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 பண்ணி R1ல எழுதுகிறோம். அப்போ இந்த 3ஐயும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துடும், 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2Cன்னு கிடைக்கும். அதில் வந்து 2வை காமனாக எடுத்துகிட்டு என்ன வரும், A ப்ளஸ் B ப்ளஸ் C. அதே போல் அடுத்தது பாருங்கள், R1ல அது R1 தானே செகண்ட் டேர்ம். அப்போ இது 3ஐயும் ஆட் பண்ண வரும். அதே போல் 2A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2Cன்னு கிடைக்குமா. அதிலிருந்து 2வை காமனாக எடுத்துகிட்டு என்ன வந்துடும், 2 into A ப்ளஸ் B ப்ளஸ் Cன்னு கிடச்சிரும். அதே போல் அடுத்து லாஸ்ட் பாருங்கள், அதே போல் 2 இதை ஆட் பண்ணாலும் 2A ப்ளஸ் 2B 2Cன்னு கிடைக்கும். அதிலிருந்து 2வை காமனாக எடுத்துட்டா
2 into a plus b plus c. அப்போ R1ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், R1 implies R1 plus R2 plus R3. அந்த 3 ரோவையும் ஆட் பண்ணி R1 R2 R3 ஆட் பண்ணி R1லேயே நம்ம எழுதியிருக்கோம். அதாவது கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸில் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ரோவில் ஃபுல்லாக நமக்கு என்ன இருக்குது, 2 காமனாக இருக்கா, அதனால் 2 அவுட் சைடு எடுத்துருங்க. அப்போ 2 into 2 அவுட் சைடு எடுத்துட்டா இங்கே என்ன வந்துடும், நீ a plus b plus c காமனாக இருக்குன்னு எடுத்துடக்கூடாது. ஏன்னா நம்ம டிட்டர்மினன்ட் வந்து அந்த a வர மாதிரி கொண்டு வரணும். அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறேன். 2 மட்டும் அவுட் சைடு எடுங்க. அப்போ என்ன வரும், 2 அவுட் சைடு எடுத்துட்டா, ஏன்னா நம்ம ஒரு எனி ரோ அந்த ப்ராப்பர்ட்டி 4 இதுதான், ஏதாவது ஒரு ரோ இல்லைனா ஒரு காலமில் காமனாக இருக்கிற கான்ஸ்டன்ட்டை நமக்கு டிட்டர்மினண்ட்டுக்கு அவுட் சைடு எடுத்துடலாம் இல்லையா. ஸோ அப்போ 2 into டிட்டர்மினண்ட் ஆஃப் என்ன வருங்க, 2 அவுட் சைடு எடுத்துட்டா a plus b plus c. இங்கே என்ன வந்துடும், a plus b plus c. இங்கேயும் a plus b plus c. செகண்ட் ரோ என்ன வரும், c plus a plus b, b plus c. அடுத்து a plus b, b plus c, c plus a கிடச்சிருமா. ஓகேவா? அடுத்து பாருங்கள், நமக்கு இங்கே a plus b plus a, இங்கே a இங்கே b இங்கே c மட்டும்தானே வேணும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இதெல்லாம் மைனஸ் பண்ணி சம் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அப்படியே வச்சுக்கோ, a plus b plus c, a plus b plus c, a plus b plus c. இப்போ நமக்கு பாருங்கள், R2லேருந்து R1 மைனஸ் பண்ணு, ஏன்னா இங்கேயும் சி ஏ இருக்குது, இங்கேயும் சி ப்ளஸ் ஏ. அப்போ ஜஸ்ட் இதை மைனஸ் பண்ணவே இந்த சிஏ கேன்சல் நமக்கு பி கிடச்சிருமா இல்லையா. அதனால் இங்கே என்ன பண்ணுற பாருங்கள், R2 மைனஸ் R1 பண்ணுறேன். எப்போவுமே இங்கே என்ன ரோலை சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதை தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இது R1 மைனஸ் R2ன்னு எடுக்கக்கூடாது, இல்லை ரூல் சரியா. அப்போ இங்கே R2 எடுக்கிறேன்னா R2 மைனஸ் R1, இங்கே என்ன ரோ எடுக்கிறோமோ அதை தான் ஃபஸ்ட் எடுத்து அடுத்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணணும். அப்போ R2 மைனஸ் R1 பண்ணி என்ன பண்ணுற, R2ல் எழுதுகிறேன். அப்போ என்ன வரும், இதிலேருந்து இதை மைனஸ் பண்ணனா சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு வருமா. அப்போ சிஏ கேன்சல் ஆகிட்டு நமக்கு என்ன கிடச்சிடும், மைனஸ் பின்னு கிடச்சிடும். அடுத்து இந்த ஏ ப்ளஸ் பியிலேருந்து இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ மைனஸ் பண்ண என்ன வரும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சின்னு வருமா. அப்போ அங்கே ஏபி கேன்சலாக என்ன கிடச்சிடும், மைனஸ் சி. அதே போல் இதை பாருங்கள், பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி போட்டிங்கன்னா பிசி கேன்சலாக என்ன கிடச்சிடும், நமக்கு மைனஸ் ஏன்னு கிடைக்கும். ஓகேவா? இது என்னது, R2 இம்ப்ளைஸ் R2 மைனஸ் R1. அதே போல் R3 என்ன பண்ணுறோம் பாருங்கள், அதே போல் R3லேருந்து R1 மைனஸ் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், ஏ ப்ளஸ் பி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி கிடைக்கும். அப்போ ஏபி கேன்சலாக என்ன கிடைக்கும், மைனஸ் சின்னு கிடச்சிடும். இங்கே பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, இப்போ பிசி கேன்சலாக என்ன கிடைக்கும், மைனஸ் ஏ. அடுத்து சி ப்ளஸ் ஏ மைனஸ் பி மைனஸ் சி, சிஏ கேன்சலாக என்ன கிடைக்கும், மைனஸ் பின்னு கிடைக்கும். அப்போ R2ல் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், R2 மைனஸ் R1, R3ல் R3 மைனஸ் R1. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி கிடைக்கும் இல்லையா. இப்போ இதை மூணையும் அப்போ R1 ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3ங்கும் போது இதை ஆட் பண்ணும்போது பாருங்கள், இந்த பிசி கேன்சலாக ஏ மட்டும் கிடச்சிடும். அதான் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணுற பாருங்கள், R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. திரும்ப அந்த 3 ரோஸையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணி ஃபஸ்ட் ரோல் எழுதுகிறேன். அப்போ R1 இம்ப்ளைஸ் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. என்ன ஒரு அப்போ இதை ஆட் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ பி கேன்சல் ஆகிடும், சி கேன்சல் ஆகி ரிமைனிங் என்ன மட்டும் வரும் பாருங்கள், ஏ மட்டும் கிடச்சிடும். அடுத்து என்ன, அதே போல் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஆட் பண்ணும்போது மைனஸ் சி மைனஸ் ஏவும் கேன்சல் ஆகிடும், சியும் கேன்சல் ஆகி என்ன கிடைக்கும், பி. அடுத்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மைனஸ் ஏ மைனஸ் பினா ஏ கேன்சல் ஆகிடும், பி கேன்சலாக என்ன கிடச்சிடும், சி கிடச்சிடும். இது வந்து என்னது, R1லெஸ் பண்ணுற சேஞ்சஸ் மட்டும்தான். அப்போ ஏ பி சின்னு கிடச்சிடுமா R1, R2 அப்படியே வந்துடும், R3 அப்படியே வந்துடும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், செகண்ட் ரோலேருந்து ஒரு மைனஸையும் தேர்ட் ரோலேருந்து ஒரு மைனஸையும் அவுட் சைடு எடுத்துடுறேன். அப்போ 2 இன்ட்டு இதில் ஒரு -1 வரும், இங்கே ஒரு -1 வரும். அப்போ -1 இன்ட்டு -1 வந்துடும் -1 ஹோல் ஸ்கொயர். பாருங்கள், செகண்ட் ரோலேருந்து ஒரு மைனஸை காமன் எடுத்துனேன், தேர்ட் ரோலேருந்து ஒரு மைனஸை காமன் எடுக்கும்போது என்ன வந்துடும், -1 ஹோல் ஸ்கொயர் வருமா. அப்போ 2 இன்ட்டு -1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், ஏ பி சி பி சி ஏ சி ஏபி -1 ஸ்கொயர் பண்ண வரும், ப்ளஸ் ஆகிடுமா. அப்போ 2 இன்ட்டு இது ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 இன்ட்டு இது ஆக்சுவலாக நமக்கு என்ன பாருங்கள், ஏபிசி பிசிஏ சிஏபிங்கிறது நமக்கு என்ன பாருங்கள், டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு வருமா. ஏன்னா இந்த இதோட டிட்டர்மினன்ட் தானே ஏபிசி பிசிஏ சிஏபிங்கிறதுனா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ. ஸோ அப்போ 2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கிடச்சிடும். அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கிடைக்கும். ஓகேவா? ஜஸ்ட்டு அந்த டிட்டர்மினன்ட் பி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா R1ல் 3 ரோஸையும் ஆட் பண்ணி R1 எழுதுகிறேன். அதிலேருந்து ஃபஸ்ட் ரோலேருந்து 2 காமனாக எடுத்துக்கிறேன். அப்புறம் R2லேருந்து R1 மைனஸ் பண்ணி R2ல் எழுதுகிறேன், R3 மைனஸ் R1 பண்ணி R3ல் எழுதுகிறோம். திரும்ப என்ன பண்ணுறேன், அதே போல் R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3 போடும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு டிட்டர்மினன்ட் கிடைக்கும். இதில் R2லேருந்து ஒரு மைனஸையும் R3லேருந்து ஒரு மைனஸ் எடுத்துகிறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ். அதாவது தட் இஸ் -1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டுன்னு வந்துடும். இது நமக்கு என்னது, டிட்டர்மினன்ட் ஏ. அப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் பி ஈக்குவல் டு 2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு கிடச்சிடும். ஓகேவா? இது வந்து ஹென்ஸ் ப்ரூவ் பாருங்கள், செகண்ட் சம் வந்து ப்ரூவ் ஆயிரும்.
ஓகேவா? அடுத்து பாருங்கள் எக்ஸாம்பிள் 7.20 பாருங்கள் எவாலுவேட் டிட்டர்மினன்ட் என்ன கொடுத்துருப்பாருங்க 2014 2017 0 2020 2023 1 2023 2026 0 இதில் ஜஸ்ட் எவாலுவேட்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோன்னா மல்டிப்ளிகேஷனில் நிறைய வரும். நீ எக்ஸ்பேண்ட் பண்ணியும் போடலாம். ஆனால் இப்போ 2014 இன்ட்டு இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது பெரிய பெரிய நம்பர்ஸாக வரும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் அப்போ இந்த கொடுத்துருக்க டிட்டர்மினன்ட் அப்படியே லெஃப்ட் சைடு எழுதிக்கோங்க. இப்போ இதில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், நமக்கு C1 அப்படியே வச்சுருக்கோம். C1 என்ன 2014 2020 2023 அப்போ ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வச்சுக்கிட்டோம். C1 அப்படியே வச்சுட்டேன். இப்போ செகண்ட் காலமில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள், செகண்ட் காலம்லேருந்து ஃபஸ்ட்டு காலம் மைனஸ் பண்ணி செகண்ட் காலமில் எழுதுகிறேன். அதாவது C2 இம்ப்ளைஸ் C2 மைனஸ் C1 C2 மைனஸ் C1 பண்ணி C2வில் எழுதுகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, இங்கே என்ன யூஸ் பண்ணுறோமோ எந்த ரோ எந்த காலம் எடுக்கிறியோ அதுதான் இங்கே ஃபஸ்ட்டு வரணும். அடுத்து நீ பண்ணுற ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு யூஸ் பண்ணுறது எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ C2 இம்ப்ளைஸ் C2 மைனஸ் C1. அப்போ இந்த C1 அப்படியே எழுதிக்கோங்க. C2 என்ன பண்ணுற C1லேருந்து மைனஸ் பண்ணி எழுதுகிற. அப்போ 2017 minus 2014 2023 minus 2020 2026 minus 2023 ஓகேவா? C2வில் மட்டும்தான் சேஞ்சஸ் பண்ணுறோம். C3 அப்படியே வந்துடும். C0 1 0. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க, இது அப்படியே வந்துடுமா ஃபஸ்ட் காலம் 2014 2020 2023 அப்படியே வந்துடும். இப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். 2017 மைனஸ் 2014 என்ன வந்துடும் 3. அடுத்து 23 மைனஸ் 20 என்ன வந்துடும் பாருங்கள் நமக்கு 3. 26 மைனஸ் 23 என்ன 3. அப்போ செகண்ட் காலம் 3 3 3ன்னு கிடச்சிருமா. தேர்ட் காலம் அப்படியே வந்துடும் 0 1 0. இப்போ என்ன பண்ணுற பாருங்க நமக்கு, அது பை யூஸிங் ப்ராப்பர்ட்டி 4 பாருங்கள். அப்போ செகண்ட் காலமில் வந்து 3யை காமன் எடுத்துடலாமா. அப்போ செகண்ட் காலம் வந்து 3 வெளில போட்டால் வந்துடும் 3 இன்ட்டு ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வந்துடுமா. இப்போ செகண்ட் காலம் 3 அவுட் சைடு எடுத்தனால இங்கே என்ன வந்துடும் 1 1 1 வரும். C3 அப்படியே வந்துடும் 0 1 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள் 3 இன்ட்டு நம்ம இதை எப்படி வேணுமோ எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஆனால் நம்ம C3 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணால் இது ஈஸியாக இருக்குது. ஏன்னா நமக்கு 2 டேர்ம் 0 வருது இல்லையா, அதனால் என்ன பண்ணுறேன் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது C3 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 3 இன்ட்டு C3ங்கும் போது இங்கே என்ன வரும், இங்கே ப்ளஸ் வரும், இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ். நீ சைன் செக் பண்ணிக்கோங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நீ ஆல்டர்னேட்டிவாக போட்டு வச்சுட்டாலும் சரி, இல்லைனா அது எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கோ அந்த ரோ அந்த காலம் நம்பர் ஆஃப் ரோ ஆட் பண்ணும்போது ஆட் நம்பர் வந்தால் மைனஸ் நம்பர் இருந்தால் ப்ளஸ். அப்போ என்ன வரும் பாருங்கள் 3 இன்ட்டு அப்போ இது C3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது ப்ளஸ் 0 வருமா. அந்த 0 இருக்கிற ரோவையும் அந்த காலம் விட்டு என்ன வந்துடும் 2020 இன்ட்டு 1 2020 மைனஸ் 2023 இன்ட்டு 1 2023. நெக்ஸ்ட் இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுவோமா பாருங்கள், இது C3 வழியாக எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். C1 R1 கிடையாது பார்த்துக்கோ. மைனஸ் 1 இன்ட்டு அப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டா 2014 இன்ட்டு 1 2014 மைனஸ் 2023 இன்ட்டு 1 என்ன வந்துடும் பாருங்கள் 2023. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 0 இன்ட்டு அப்போ 0 பிளேஸ் ஆகிருக்கிற ரோவையும் காலம் விட்டு என்ன வரும் 2020 இன்ட்டு 1 2020 மைனஸ் 2023 இன்ட்டு 1 2023. இப்போ இது சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 3 இன்ட்டு இப்போ 0 இன்ட்டு எனிதிங் அப்படிங்கும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடுமா. அதே போல் இந்த லாஸ்ட் தேர்ட் டேர்ம் 0 ஆகிடும். அப்போ இங்கே என்ன வந்துடும் மைனஸ் 1 இன்ட்டு 2014 மைனஸ் 2023 என்ன மைனஸ் 9. இப்போ மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 9 என்ன வந்துடும் ப்ளஸ் 9. ஸோ அப்போ 3 இன்ட்டு 9 என்ன கிடச்சிடும் 27. பாருங்கள் இப்போ இதை எவாலுவேட் பண்ணும்போது நீங்கள் டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேன்ஷன் யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை அப்படி யூஸ் பண்ணி போடும்போது நமக்கு நம்பர்ஸ்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இதில் C1 அப்படியே வச்சுக்கிற, C2 மட்டும் என்ன பண்ணுற C2 மைனஸ் C1 எழுதும்போது இந்த மாதிரி 3 3 3ன்னு கிடைக்கும். அது அவுட் சைடு எடுக்கும்போது இந்த மாதிரி 1 1 1 கிடைக்குது இல்லையா. இதில் C3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். C3 வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 டேர்ம் 0. அப்போ ரிமைனிங் இருக்கிற ஆன்சர் மைனஸ் 9 இன்ட்டு மைனஸ் 1னால ப்ளஸ் 9 வரும். 9 இன்ட்டு 3 நமக்கு என்ன கிடச்சிட்டு பாருங்கள் 27 அப்படின்னு கிடச்சிடும். ஓகேவா.